அம்மா என்னம்மா அது பார்த்து போடலாம்ல? ஏன் நீ தலை நிக்க வேண்டியதானே? அதுக்குன்னு அங்கேருந்து விசிறி போடுவீங்க? குப்பை பொறுக்கிற நீ எனக்கு அட்வைஸ் பண்றியா? ஏய் சாரா, அவங்க கிட்ட போய் எதிரி கத்திக்கிட்டு இருக்க. நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இவங்களெல்லாம் எங்க வைக்கணும்னு எனக்கு தெரியும். ஏய் சும்மா இருக்க மாட்டேன். அம்மா சாரிம்மா, நீ உள்ள வாடி. ஹலோ அம்மா ஆ அம்மா, நாளைக்கு காலேஜில் ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டேட்மா. அதுக்கு ஃபீஸ் கட்டலனா காலேஜ் கூட விட மாட்டாங்கம்மா. எக்ஸாமும் எழுத முடியாதுமா. எப்படியாச்சும் நாளைக்குள்ள ஃபீஸை கட்டிடுமா. சரி கண்ணு, பார்த்துக்கலாம். நாளைக்கு தானே அம்மா எப்படியாவது ஏற்பாடு பண்ணுறேன். தம்பி சொல்லுங்கம்மா. மோதிரம் விற்றா எவ்வளோ தேரும் பாரு. இந்த மோதிரமாம்மா ஒரு 10-15 வருங்கம்மா. என் தெரிஞ்ச ஒரு ஷர்ட்டு கடை இருக்கு, அங்கே போனால் நான் நியாயமான காசை கொடுப்பான். நான் அவனை கேட்டு பார்க்குறேன். வேணாம் தம்பி, கொடு, அப்புறம் பார்த்துக்கலாம். சரிம்மா. எங்க அப்பா எனக்கு ப்ரெசன்ட் பண்ணறீங்கடா. சரி இரு, தேடுவோம். தம்பி என்னப்பா தேடுறீங்க? நீ எதுக்கு இங்க வந்த? நாத்து அடிக்குது, முதல்ல தள்ளி நில்லு. ஏய் சாரா, அம்மா என் ஒய்ஃபுடைய தங்க மோதிரத்தை காணும், அதான் தேடிட்டு இருக்கோம். தம்பி இதை பாருங்க. இதுதான். இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? காலையில் குப்பையை தூக்கி போட்டிங்கல்லம்மா, அதில் இருந்தது. யாருதுன்னு விசாரிக்கலான்னு எடுத்துக்கிட்டு போனேன். அதான் உங்களுதான்னு கேட்க வந்தேன். அர்ஜுன், ஒரு 100 rupees அவங்களுக்கு கொடு. அம்மா அதெல்லாம் எனக்கு வேணாம்மா. நாங்கள் தண்ணி கேட்டாலே எங்கள் மேலே அழுக்க ஒட்டி இருக்குன்னு யோசிக்கிறாங்கல்ல, அந்த குணத்தை மாற்றிக்கிட்டாலே போதும். மனுஷனா மதிக்க கற்றுக்கணும்மா. பாத்தியா சாரா, அவங்கள காலையில் எவ்வளோ தப்பாக பேசினேன். அவங்க நினச்சிருந்தா நம்ம மோதிரத்தை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி எதுவுமே பண்ணலை. அம்மா என்னை மன்னிச்சிடுங்கம்மா. காலையில நான் அப்படி பேசுனது ரொம்ப தப்பு. உங்களை பத்தி தெரியாம அப்படி பேசிட்டேன். இந்த மோதிரத்தை திருப்பி கொடுத்து உங்க நேர்மையை நீங்க காட்டிட்டீங்க. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. ஐயோ அதெல்லாம் வேணாம்மா. என் மனசாட்சிக்கு நான் உண்மையாக இருந்துட்டேன், அது போதும். தம்பி நான் வரேன்.